அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெரிய வெள்ளியை ஏன் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இது இயேசு மரித்த தினம் அல்லவா? துக்கப்பட வேண்டிய ஒரு தினம் அல்லவா? பின்ன ஏன் இதை நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறார்கள்? பெரிய வெள்ளி என்றும் பரிசுத்த வெள்ளி என்றும் சொல்லுகிறார்களே, அதன் காரணம் என்ன? இந்த நாள், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாள், இயேசு சிலுவையில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த இந்த நாள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, முழு மனுக்குலத்திற்கும் மிக முக்கியமான, மிகவும் தேவையான ஒரு நாள். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தி விட்டார். அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்து தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான். அவன் பரிசுத்தத்தை இழந்ததினால் மனுக்குலம் முழுவதும் பாவ மனுக்குலமாக மாறிவிட்டது. தேவனோடு உறவு கொள்ள முடியாத அளவிற்கு மனுக்குலமானது பிரிக்கப்பட்டது. பாவம் பிரிக்கிறது. ஆகவே தேவனை விட்டு மனுக்குலம் பிரிக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் இந்த மனுக்குலம் பாவத்தினின்று மீட்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகி உறவு மீண்டும் வளர வேண்டுமென்றால் அது பாவ மனிதனால் பரிசுத்த தேவனிடத்திற்கு போக முடியாது இருந்தது. மனிதன் பல பலிகளை செலுத்தி மிருகங்களின் இரத்தத்தினால், வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, காளை, இவற்றின் இரத்தத்தினால் தற்காலிகமாக தன்னுடைய பாவத்தை அவன் மூடினான். அது பாவம் நீக்கப்படவில்லை, மூடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்ததினால் மனுக்குலம் பாவத்தினின்று விடுபட்டு தேவனோடு உறவு கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பை உண்டாக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இதையே ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எனவே தேவன் தானே முன்வந்து தமது சொந்த குமாரனை ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், பூரண பலியாக
பரிசுத்த இரத்தத்தை பாவத்தினின்று விடுபட செலுத்த வேண்டிய கிரயமாக செலுத்தி மனுக்குலத்தை மீட்டார். நீங்கள் என்றைக்காவது ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்டதுண்டா? ஏன் இயேசு எனக்காக மரித்தார் என்று? அவர் எனக்காக மரிக்க வேண்டியதின் நோக்கம் என்ன? நான் பாவத்திலிருந்து விடுபடுவதால் அவருக்கு என்ன லாபம் என்று நீங்கள் என்றைக்காவது கேட்டதுண்டா? அவர் ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலத்தை அவ்வளவாக நேசித்தார். அவர் துரத்தும் பொழுது சந்தோஷமாய் இருந்திருப்பாரா? இல்லவே இல்லை. என் மகளை திருமணம் செய்து பாம்பேயிலே விட்டு வரும்பொழுது பிளாட்ஃபார்மிலிருந்து ட்ரெயின் புறப்பட்டவுடன் தாங்க முடியாமல் நானும் அழுதேன், அவளும் அழுதாள். அது எங்களுக்கு அந்த பிரிவு துக்கமாக இருந்தது. தேவனும் கண்ணீர் விட்டுத்தான் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி இருப்பார். பின்னதாக அவர்கள் மேலுள்ள அன்பினால் அவர்களை மறுபடியும் தன்னோடு இணைத்து கொள்ள தேவன் ஒரு திட்டத்தையும் வைத்திருந்தார். தேவன் ஒரு மனிதனாக பிறந்தார். ஏன் ஐயா மனிதனாக பிறந்தார்? ஒரு மனிதனால் பாவம் உண்டானதினால் ஒரு மனிதனால் தான் அந்த பாவ நிவிர்த்தியும் உண்டாக வேண்டும். அந்த பாவ நிவிர்த்திக்காக தன்னை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்ததினால்தான் மனுக்குலம் மீட்படைய ஒரு வழி திறந்தது. அதனால்தான் இந்த நாளை நாம் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறோம். காரணம் என்ன? மனுக்குலம் சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று விடுபட்டது. இன்றைக்கு நான் தேவனுடைய இரக்கத்தினால் அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாகி பரலோகத்திற்கு போகும் ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வாய்ப்பு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இயேசு சிலுவையில் மரித்த இந்த நாளில் நீர் உம்மை ஏன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? அவர் அன்பினால் உம்மை தேடி வந்திருக்கிறார். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து உமக்காக பாடுபட்டு வாரினால் அடிக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு அவர் அந்த கேடு அடைந்து அவரை பார்க்கும்போது விரும்பத்தகாத ரூபமாகி அவர் மரணத்தை, சிலுவை மரணத்தை சகித்தாரே. அவர் அந்த அன்பை நீர் புறக்கணியாதேயும். அன்பை நீர் உணர்ந்து என்னிடத்தில் இவ்வளவு அன்பு கூற ஒருவர் இருக்கிறாரா, அப்படி என்றால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீர் அவரிடத்தில் வாரும். அன்பின் கரங்களை நீட்டி உம்மை அணைத்து கொள்வார். அதுதான் சிலுவையிலே இயேசு சாதித்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே பகையை கொண்டு மனுக்குலத்தையும் தேவனையும் ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல் நடந்ததினால் மனிதன் தேவனிடத்தில் நேராக பேசும் ஒரு வாய்ப்பை பெற்றான். இன்றைக்கு எனக்கு மனதிலே ஒரு விசாரம் இருக்கிறது, ஒரு உலக பிரகாரமான ஒரு தேவை இருக்கிறது என்றால் நான் நேராக இயேசுவினிடத்திலே பேச முடியும். காரணம், அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த தடையை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி விட்டதினால் நான் நேரடியாக தேவனிடத்தில் பேச முடியும்.
எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் தேவை இல்லை. ஆகவே இந்த சிலுவை மரணம் எனக்கு பரலோகத்திற்கு ஒரு வழியை திறந்திருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடியால் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு மரித்த பொழுது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் யாவருக்கும் காணப்பட்டதின் அர்த்தம் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த திரை கிழிக்கப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது. எந்த ஒரு பெரிய கிருபையை நமக்கு தரும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். அவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதால் பூமி சாபத்தில் இருந்து விடுபட்டது. சகோதரனே, சகோதரியே, நீர் இதன் ஆழத்தை உணர்ந்திருக்கிறீரா? எவ்வளவு பெரிய விடுதலை என்று. நான் இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டால் நியாய தீர்ப்பின் நாளிலே எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நேரடியாக நான் பரலோகத்திற்குள் போக முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் இன்றைக்கு இயேசுவை ஏற்கொண்டால் அவருடைய ஆவி என்னை நடத்தும்போது நான் அவருடைய பிள்ளை ஆகிறேன். தகப்பன் வீட்டிற்கு போவதற்கு எனக்கு ஒரு லைசன்ஸ் தேவையில்லை. நான் அவருடைய பிள்ளை ஆக வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படி நான் அவருடைய பிள்ளை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி நான் பிள்ளை ஆகும் பொழுது என் தகப்பனுடைய எல்லாவற்றிற்கும் நான் வாரிசாக சுதந்திரவாளியாக மாறுவதினால் பரலோகத்திற்குள் போக எனக்கு எதுவுமே தடையில்லை. இந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாற வேண்டும். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு நான் ரட்சிக்கப்படுகிறேன். இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. தேவன் எனக்கு தருகிற ஒரு பரிசு. நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது உம்முடைய பரிசு எனக்கு வேண்டாம் என்று நான் புறக்கணிக்கலாம். புறக்கணித்தால் அழிவும், ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனும் நித்திய சந்தோஷமும் பூரண சமாதானமும் எனக்கு வாக்களிக்கப்படுகிறது. இதைத்தான் இயேசு கல்வாரி மேட்டிலே சிலுவையில் சாதித்தார். இந்த கருத்தையே பேதுருவும் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர்
வெளிப்பட்டு சிலுவையில் மரித்தது ஒவ்வொருவரையும் மீட்க, ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புங்கள், அவர் முழு உலகத்திற்கும் மொத்தமாக மரிக்கவில்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் அவர் மரித்தார். ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் நேசிக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட மோசமானவர்களாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களாகவும் பிழையில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்காக இயேசு இரத்தத்தை சிந்தி பரலோகத்திற்கு நீங்கள் வரும்படி உங்களுக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். நான் போக வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டது என்ன? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. ஆகையினால்தான் அவர் மரித்த தினத்தை நாம் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோம். பெரிய வெள்ளி என்கிறோம், பரிசுத்த வெள்ளி என்கிறோம். மனுக்குலத்தை பரிசுத்தம் பண்ணினதினால் அது பரிசுத்த வெள்ளி. ஒரு நல்ல ஈவை மனிதனுக்கு கொடுத்ததினால் அது ஒரு நல்ல வெள்ளி. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு கொடுத்ததினால் அது பெரிய வெள்ளியாக இருக்கிறது. சகோதரனே, இந்த நாளின் மாண்பை நீர் அறிந்து கொண்டீரா? வேதத்திலே முழுவதும் இவர் நமக்காக அவர் மரித்த காரணத்தையும் எப்படி பாடுபட்டு மரிக்கிறார் என்பதையும் காணலாம். வேதம் முழுவதிலும் நீங்கள் காணலாம். சங்கீதம் 22, ஏசாயா 53, ஏசாயா 63 இவைகளில் எல்லாம் நாம் இதை பார்க்கலாம். சகரியா 13:1 அங்கே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒருவன் விழாவிலே இயேசுவை குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. அந்த ஊற்றிலே யார் மூழ்கினாலும் அவன் பரிசுத்தம் ஆவான். விசுவாசத்தினால் தான் இது நடக்க முடியும். இன்றைக்கு அவருடைய இரத்தம் எங்கேயும் கொட்டிக்கொண்டு இருக்கவில்லை, ஆனால் எனக்காக ஒரு தரம் சிந்தப்பட்டது உண்மை. ஆகவே அந்த உண்மையை நான் நம்பி, இயேசுவே என் பாவங்களை நீக்கி என்னை பரலோகத்தில் சேர்த்தருளும் என்று கேட்பேனானால் அது அப்படியே நடக்கும். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அன்பினால் அவர் என்னை மீட்டு கொண்டார். மற்றபடி அவர் என்னை கிரயம் செலுத்தி மீட்கப்பட வேண்டிய அளவிற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் அந்த மரணம் இத்தோடு நின்று போயிருக்குமானால் அவர் மரித்தது வீணாய் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு நியூயார்க் வீதியிலே போகும் பொழுது ஒரு கடையிலே ஒரு அழகான ஒரு ஓவியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து முள்முடி சூடினவராய் சிலுவையில் அறையப்பட்டு உடம்பிலே இரத்தம் வடிகிற மாதிரி அந்த படம் வரைந்திருந்தது. இவனை அது ஈர்த்தது. அங்கே நின்று கொண்டிருந்தான்.
அவன் பக்கத்தில் ஒரு சிறு பையன் இருந்தான். அந்த மனிதனுக்கு இவர் யார், ஏன் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த சிறிய பையனிடத்திலே கேட்டார், இவர் யார் என்று. அவன் சொன்னான், இவர்தான் இயேசு. அவர் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொன்னான். அவன் இயேசு என்று தெரிந்தவுடன், எனது பாவங்களுக்காக மரித்தார் என்றவுடன் அவன் போனான். கொஞ்ச தூரம் போயிருக்க மாட்டார், இந்த பையன் ஓடிப்போனான். ஓடிப்போய் அவரிடத்திலே சொன்னான், அவருடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்து விடவில்லை, 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து என்னோடு இருக்கிறார் என்று சொன்னான். சகோதரனே, இயேசு மரித்தது உன் பாவங்களை நீக்குவதற்காகத்தான். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தது என்னோடு எப்பொழுதும் இருப்பதற்காக. அதனால்தான் நான் இதை பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறேன். அவர் சிலுவையில் எனக்கு இரட்சிப்பை மட்டும் சம்பாதிக்கவில்லை, அவருடைய தழும்புகளால் என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். தேவனோடும் சமாதானம், தேவனுடைய சமாதானமும் எனக்குள்ளாக. அவர் பிசாசின் தலையை நசுக்கி விட்டதால் நான் கிருபைக்கு உட்படுகிறேன், பாவம் என்னை மேற்கொள்ளாது. சகோதரனே, இந்த நாளில் இதை நம்பும். நான் சொல்லுகிறதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறபடியால் தான் நான் உம்மிடத்திலே பேசுகிறேன். நிச்சயமாக இயேசு ஜீவிக்கிறார், அவர் என் பாவங்களுக்காக மரித்தார், என்னை கழுவி இருக்கிறார். நான் தவறு செய்தால் உடனே இயேசுவிடத்திலே, இயேசுவே என்னை மன்னியும் கழுவும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபையினால் என்னை மன்னித்து மறுபடியும் அவரோடு ஒப்புரவாக்குகிறார். உமக்கும் அதே பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கும். நேர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்வீரா? இந்த கல்வாரி சிலுவை மட்டும் இல்லை என்றால் உமக்கு உய்வதற்கு வழியே கிடையாது. வழியை திறந்த அவரிடத்தில் வருவீரா? அவர் சாது சுந்தர் சிங்கிடம் சொன்னார், நானே வழியாய் இருக்கிறேன் என்று. உமக்கும் இயேசுதான் வழி. அவரை அன்றி பிதாவினிடத்தில் பரலோகத்திற்கு போக ஒருவனாலும் முடியாது. இன்றைக்கே உம்மை ஒப்பு கொடுப்பீரா? ஜபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் இந்த பெரிய வெள்ளியை கொண்டாடி ஆண்டவரே இன்றைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் நீர் தொட்டு ரட்சித்தருளும். உம்முடைய அன்பை ருசிக்க ஒவ்வொருவரையும் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். அவர்களை கைவிடாதிரும். இயேசு நாமத்தில் பிதாவே.